மச்சா பர்த்டே பிளான பத்தி எதுவும் சொன்னீங்க? மறந்து வைத்தேன்டா. அடே அவன் கூலரா அவனுக்கு போனங்க இதான் எடுத்து சொல்லுவேன் காது கடா எங்க நிக்கா? எங்க நிக்கா? நம்ம வளமே செட் ஆகிறது தான் பாவனி போவோம் போண்டா நான் அவன் தான் நிற்கும் அஞ்சு சுத்தியா மச்சான் நீ கத்தி படம் பாத்துறீங்களா? ஓ பாரு சட்ட வழியா நீ வாங்கலையா? நான் வாங்கல பாட்டுக்கு டிக்கே வாங்கலையா? சூப்பர் வாடுறா மச்சான் அவனை கொடுத்தியாடா ஆருக்கு போயிட்டு நம்ம நீ வந்து இல்ல நீ ஹலோ எங்க மச்சான் இருக்கா? மச்சான் விது பார்ட்டி வைக்கிறான்டா நைட்டுக்கு வா பர்த்டே பார்ட்டி மச்சான் பர்த்டே பார்ட்டி ஓகேடா 8 மணிக்கா கணக்கா வந்துரு இருக்கு எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு ஆனோ ரோஷம்லாம் கீழே விட்டாச்சுடா பிளாஸ்டிக் கூட வாடி போயாச்சுடா வெள்ள சொல்லாம உள்ள அழுகுறண்டா வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா ஹலோ ஹலோ ஓகேடா மேலுக்குறியாவா ராஜ்கோட் எடுத்துதாடா என்னடா காலையில வந்து ராஜ்கோட் எடுத்தா ராஜ்கோட் எடுத்து நைட் வந்ததே 1 மணிக்கு மச்சான் அப்புறம் எங்கடா அவனு ராஜ்கோட் எடுக்கப்படா தூங்கிட்டு இருப்பான்டா சரி நேற்று நைட் எடுத்த போட்டோஸ் நாங்க போனங்கடா இதுக்கு மச்சான் பாடுறா சார்ஜே இல்லை போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டீங்க சார்ஜ் இல்லைன்னு இப்பதான் மச்சான் கேள்விப்படுறேன் என்ன மச்சான் நீ
ஹலோ ஹலோ வீட்டான நிற்கணும். மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மச்சான். என்ன விஷயம் மச்சான்? சொல்ற வேலை கிடக்குற. நேத்து எடுத்த போட்டோ எல்லாம் பாத்தியாடா? இல்ல மச்சான் பாக்கலடா, இப்பதானடா வந்தனா, இன்னும் பாக்கல. என்ன மச்சான் நம்ம எடுத்த போட்டோ தானடா, அதுக்கு என்னடா? நல்லா பாரு மச்சான். நல்லா மச்சான் யாரு அது? நானும் நீயும் 4 பேர் தான் மச்சான் போனது. யாரு மச்சான் அது? இன்னொரு ஆள் கருப்பா? அதான் மச்சான் யாரும் தெரியல. வாடா, உன் பக்கத்துல தானே அந்த போட்டோல எனக்கு கருப்பா இருந்துச்சு. போட்டோவை பாருடா, போட்டோவை பாரு. பாரு மச்சான், நல்லா பாரு. போட்டோ பக்கத்துலயாடா? ஏன் போட்டோ பக்கத்துலயா மச்சான்? போட்டோ வந்துடுறா, போட்டோ வந்துடுறா, டக்குன்னு இருடா. எடுத்துட்டியா மச்சான்? என்ன மச்சான் போட்டோ கருப்பா தெரியுது? அதான் எனக்கு போயிருக்க மாட்டேன்டா. வீட்டையும் சொல்லுங்க, போய் பாரு மச்சான். அப்படிலாம் இல்ல மச்சான், அது நைட்ல எடுத்தா மச்சான், நைட்ல எடுத்தா அப்படித்தான் கேமரா. என்ன மச்சான் நீங்க? வணக்கம் தம்பி, வாங்க. எங்க இருந்து வாரீங்க? இப்ப நான் வந்து அரசடியில இருந்து வரேன். அரசாரியில இருந்து வரீங்களா? என்ன செய்யறீங்க தம்பி நீங்க? இப்ப படிச்சுட்டு கோர்ஸ் படிப்பு முடிச்சு இப்ப கோர்ஸ் செய்யறீங்க? பிரைவேட்டா செய்யறீங்களா இல்லாட்டா இன்டர்னலா செய்யறீங்களா? இல்ல பிரைவேட்டா தான் செஞ்சேன். இருங்க. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? இருங்க தம்பி, இருந்து கதைங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க.
நைட் வந்து நாங்க எல்லாரும் பர்த்டே பார்ட்டி எனக்கு பர்த்டே பார்ட்டி எனக்கு தெரியா நைட் கூப்பிட்டாங்க வளமையா போறாங்க நைட்ல கூட அன்னைக்கு நைட்டு கிட்ட மரத்துக்கிட்ட புதுசா ஒரு மரம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அங்க மரத்துக்கிட்ட செட் ஆயிட்டாங்க செட் ஆயிட்டு இருக்கல அன்னைக்கு என்னன்னா பர்த்டே எல்லாம் முடிஞ்சு போயிட்டோம் ஒரு 12 மணி அளவு இருக்கு நடந்தது கூட பர்த்டே வந்து கச்சேரி சரி சரி நடந்தது. நாங்க திரும்பி வரக்குள்ள வந்து அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் நைட் வந்து உடம்பு வலி ஐயா எல்லாருக்கும் உடம்பு வலி ஒரு தலையில நோ வேற கனவு வேற வருது. அது என்னன்னா ஒரே முறை எல்லாருக்கும் வர தொடங்கிட்டு எல்லாருக்கும். எத்தனை பேர் போனீங்க அங்க இடத்துக்கு? 4 பேர் போனீங்க. அவருக்கு கொஞ்சம் சீரியஸ் வரல, அவர் எலும்பில ஆகுது அவருக்கு அடுத்த ஆளுக்கு அதனாடியே அவர் வரல. அப்ப நீங்க 3 பேர் 4 பேர் போனீங்க, 3 பேர் வந்துருக்கீங்க. இப்ப நீங்க உங்களை கரெக்டா இப்ப உங்களை பார்க்க வந்து மீன் இது காரணம் வந்து இதான் இல்ல வீட்டை தெரியாம வந்து போயிட்டான். வீட்டை தெரியாது யாருக்கும் தெரியாது. நைட் சும்மா வீட்டை இன்னும் கொஞ்சம் படிக்க போறது போனாங்க. பார்த்தா இப்படி இவன் பாட்டின்னு தெரிஞ்சா விட மாட்டாங்க, யாரும் விட மாட்டாங்க யாரும். அதனாலயா இப்ப நடந்த பிரச்சனை தான். அவங்கள பார்க்க என்ன காரணம் வந்து சொல்லுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை. இப்ப நீங்க இப்ப இரவுல போனதால இப்ப இரவு நேரம் கட்ட நேரத்துல நீங்க வெளியில போயிருக்கிறீங்க. என்னன்னு தெரியல போனபடியா தானா இல்ல அந்த இடத்த காரணமா இல்ல பெரிய அந்த மரத்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு 2 நண்பர்களுக்கு இடையில 2 நண்பர்கள் இடையில ஒரு ஒரு இது வந்தது. என்னன்னு சொன்னா ஒரு பேய் இருக்குதா ஆவி இருக்குதா இல்லையா என்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தர்க்கமும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வந்தது. வந்த உடனே அதுல ஒருவர் சொன்னார் பேய் இருக்குதுன்னு சொல்லி நம்பினவர், பேய் இல்லைன்னு நம்பினவர் ஒரு ஆள் இருந்தார். பேய் இருக்குன்னு நம்பினவர் சொன்னார், பேய் இல்லாதவருக்கு சொன்னார் அப்படின்னா நீ இப்படி ஒன்று செய்வியா, எனக்கு என்ன செய்ய வேணும், நான் இரவு 12 மணிக்கும் கடை 12 1 மணிக்கும் கடை ஊரில் இருக்கிற சவக்காலையில் போய் நீ என்ன சொல்லணும், அதில் ஒரு நாவமரம் இருக்கு, அந்த நாவமரத்தில் நீங்கள் போய் அந்த நாவமரத்தை அடிக்க போயிட்டு வர வேணும் சரிதானே அப்படின்னு சொன்னேன். அப்போ இவர் என்ன சொன்னார், உடனடியாக அவர் நீ தானேண்டா இவர் ஓமு நான் செய்கிறேன். அவர் சொன்னார் நான் ஒரு பெட் பண்ணி நான் தொகை உங்களுக்கு தருவேன், நீங்கள் போயிட்டு வரணுன்றது ஓமுன்னு சொல்லி ஆண்டு இரவாயிட்டு. ஆனால் அவர் ஓமுன்னு சொன்னவருக்கு திரும்ப மனதில் பயம் வந்துட்டு, அவருக்கு வந்த பேய் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் பேய் இருக்கு என்ற இதுவும் அவருக்கு மனதில் ஒரு பயம் ஒன்று ஏற்படுத்திட்டு. அப்போ அவர் என்ன செய்தாருண்டா என்று சொன்னால் பயந்து தான் போகிறேன், பயந்து தான் அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போக இவர் கையில் ஆணியும் சுத்தியலும் இருக்கு. இவர் போய் பயந்து அதில் போக்குள்ள இரவு நேரத்தில் என்ன நடக்கும், நாய் குறைக்க தொங்கிட்டுது, சுடலை தானே நாய் குறைக்க தொங்கிட்டு, மற்றது இது நிறைய ஊழ விட்டு அப்படி இப்படியான ஒரு பயங்கரமான நிலைமையில இருந்தது. அப்போ இவர் போய் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அந்த மரத்தில் போய் என்ன செய்தார், போயிட்டு என்ன செய்தார், மரத்தில் போயிட்டு அந்த ஆணியை அடிச்சிட்டார். அவர் ஆணியை அடிச்சிட்டு திரும்பி வர இது பண்ணக்குள்ள இவருக்கு என்னன்னு சொன்னால் ஒரு மனதில் ஏற்பட்ட பயந்தானி பயத்தில் அவர் டக்காண்ட வந்தார். அவருக்கு முன்னால் ஒரு உருவம் வந்திருக்கு. உருவம் வந்து அவர் என்ன செய்தது, அவரை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருந்தான். அவரை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா இவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் இவர் திமிடி இருக்கிறார். ஆனால் இவரால் விடுபடையெல்லாம் போயிடுச்சு. அப்போ அதே நேரத்தில் அவர் ஹார்ட்டும் நின்றுட்டு. அதனால இப்போ இந்த பேய் இருக்குன்னு சொல்கிறத நாம் இப்போ நம்பத்தான் போகணும். அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த பேய் பிசாசுன்றதுக்காக நீங்கள் இளம் பிள்ளைகள் இன்னைக்கு இரவில் ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வெளியில் திரிகிறத தவிர்க்கணும். நீங்கள் இவ்வளவு எத்தனையோ படிப்புகள் இருக்குது, எத்தனையோ இதுகள் இருக்குது, நீங்கள் அந்த படிப்புகளுக்கு நீங்கள் போயிட்டு எத்தனையோ கோர்ஸெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் பேர்த்டே சரி இப்போ நீங்கள் பேர்த்டேன்னு சொன்னால் ஒரு வீட்டில் நடத்தலாம், ஒரு மருந்துகளை போகவில்லை, நீங்கள் ஒரு விதானம் நடத்துக்கலாம், ஒரு பகலில் சொன்னால் பரவாயில்ல உஸ்பாதி செய்யத்தான் போகணும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் தம்பி, உங்களோட காலத்தை நேரத்தை நீங்கள் படிப்பில் செலவழிங்க. ஆனால் பேயன்று வந்து இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறேன், ஒரு நாள் பேயன்று இல்லைன்னு பேயன்னு சொன்னால் திரிப்பாங்க போய் அப்படி இருக்கக்குள்ள இவனுக்கு நைட்ல ஃப்ரெண்டுக்கு கூட நைட்ல கனவு இல்லாம தெரியும், அதே மாதிரி எங்களுக்கும் தான் தெரியும். அது கனவு வாரது தம்பி உங்களோட எண்ணத்துல பிரதிபலிப்பது, அதுக்கும் பிரச்சனை எண்ணத்துல பிரதிபலிப்பு தான் உங்களை நீங்க மனதில் நினைச்சிட்டீங்க. அப்படி அந்த எண்ணத்துல பிரதிபலிப்பு தான் அது. அப்ப என்றால் அது அப்படி ஒரு அந்த இடம் ஒரு பாதிக்கப்பட்ட இடமா இருந்திருக்கலாம். அதுல இல்லாட்டா அதுல நேரத்தோட ஒரு விபத்து நடந்த இடம் ஒரு விபத்தோ இல்லாட்டி ஒரு கொலை செய்யப்பட்ட இடமோ அப்படியான இடமா இருந்தாலும் அதுல தாக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த தாக்கங்கள் உங்களுக்கு அந்த தாக்கம் உங்களை காட்டியிருக்கலாம். அதனால நாம இப்ப யோசிக்க வேண்டியிருந்தா அந்த பேயோ பிசாசோ ஆவியோன்றது நாம நம்ப வேண்டிதான் இருக்கு.
அதனால நீங்க கவனமா நடந்து கொள்ளுங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இப்ப கனவு வாரதுக்கு என்னய்யா பண்ணலாம்? இப்ப நீங்க கனவு வாரதுக்கு கோயிலுக்கு நான் கேட்டேன், 2-3 இடத்த கேட்டேன், கோயிலுக்கு போய் அர்ச்சனை கொடுங்க, நூல் கட்டுங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க ஐயா. நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னொரு ஆள்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டா நல்ல மண்டு ஐயா எனக்கு தோணுது. தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டா நல்ல மண்டு தோணுது. அதான் ஐயா, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்? நீங்க என்ன செய்யணும் தம்பி, முதலாவது அந்த கனவு வாரன்னு சொல்றது உங்க கூட மனம் சுத்தமா இருக்கணும். மனம் சுத்தம் சொன்னா நீங்க தியானங்கள்ட்ட ஈடுபடுங்க. தியானங்கள் கோவிலுக்கு போறது சரி, ஒரு ஆன்மீகத்துல ஈடுபடுறதும் சரி. இப்ப நீங்க இடமாக்கள் ஆன்மீகத்துல ஈடுபடுறது அது சரி, ஈடுபட்டாலும் உங்களோட மனங்கள்ல இருக்கிற வெட்ட இதுகள் வெளியே பண்றோம். ஆனா மற்றது நீங்க வந்து சொன்னா தியானங்கள்ல ஆன்மீக தியானங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மனதில் இருக்கிற இது கெட்ட ஆவிகள் உங்களை பிடிக்காது. சரி தம்பி, சரியா சரி. கோயிலுக்கு போறது நல்லது. தியானம் பண்ணுங்க, நீங்க காலையிலையும் மாலையிலையும் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணா உங்களோட உடம்புல இருக்கிற அதுகளெல்லாம் சுத்தமான இதுகளெல்லாம் போயிடும். அதனால நீங்க கோயிலுக்கு போங்க தம்பி. நீங்க குறிப்பிட்ட காலங்களில் கோயிலுக்கு போய் கடவுளை வழிவனுக்கு கோயிலுக்கு போங்க தம்பி, கட்டாயம் போங்க. ஓம் போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வாங்க.